Praise God friends. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் ஆபேல் என்ற இரு மனிதர்களை குறித்ததான, சகோதரர்களை குறித்ததான ஒரு கதை தான் இந்த சுருக்கம். காயின் ஆபேல் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த குழந்தைகள். காயினுடைய பலியை இயேசுவானவர் ஏற்கவில்லை, ஆபேலுடைய பலியை தான் ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது காயினுக்கு ஆபேலின் மீது பொறாமை உண்டாகிறது. அதனால் எரிச்சலோடு ஆபேலை பார்க்கிறார். அப்பொழுது கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு காரியம்தான், ஏன் உன் முகம் மாறுபடுகிறது, எதுக்கு உனக்கு இவ்வளவு எரிச்சல் உண்டாகிறது என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ இன்னும் ஒருத்தர் மேல பாவத்தை செய்தால் பாவமும் வாசற்படியிலே படுத்திருக்கும், நீ யார் மீதும் கோபம் கொள்ளாத, நான் உன்னோட அங்கீகரிக்கல என்பதற்காக நீ ஏன் அவன் மேல எரிச்சல் அடைகிறப்பா? காயின், நான் உன்னுடைய பலியை நான் அங்கீகரிக்கல, என்ன அதுல குறை உண்டு என்று தானே காயின் சிந்தித்து இருக்கணும். நீ ஏன் பாரு சிந்திக்காம ஆபேல் மீது எரிச்சல் அடைகிற? உண்மைதானே, கர்த்தர் என் மீது ஏதோ ஒரு சில காரியங்களுக்காக கொஞ்ச நேரம் கோபமுள்ளவராகவோ அல்லது நான் ஏதோ ஒரு விதத்தில் என்னை அறியாமலோ இல்ல தெரிந்தோ ஒரு சில காரியங்களை தவறுதலாக செய்துவிட்டேன், பாவத்தை செய்துவிட்டேன் என்று சொன்னால் அவர் நம்ம இடத்துல கொஞ்ச நேரம் அமைதலா இருப்பார். அவர் நம்மை விட்டு சற்று தள்ளி இருப்பார். நாம் அதை அறிந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இல்லை, நான் வெறுமையாயிருக்கின்ற பாத்திரமா இருக்கேன் என்பதை உணர்ந்து நான் இமீடியட்டா அதை ரெக்கவர் ஆகி என் குறைவுகளை நிறைவாக்கி கொண்டு என் குறைகள் என்ன என்பதை சரி செய்து கொண்டு இயேசுவிடத்தில் வந்துட வேண்டும். அதை சரி செய்கிறவர் கர்த்தர், அவர்கிட்ட வந்துடணும். மாறாக நான் என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. மற்றவங்க நல்லா இருக்காங்களே, எனக்கு மட்டும் குறைவா இருக்கிறது, என் கூட பிறந்தவ அவளாம் வீடு கட்டிட்டா, ஆனா நான் கட்ட முடியலையே, அவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கு, எனக்கு குழந்தை இல்லையே, அவங்களுடைய எல்லாமே ஆசீர்வாதமா எல்லாமே நடக்குது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஆனா நான் இப்படி இருக்கிறேன், நான் உண்மையா இருக்கேன், நான் எல்லா வீட்டிலும் உண்மையா கொடுக்குறேன், ஆனா எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லையே என்று நான் யாரையும் பார்த்து பொறாமை கொள்ளவோ எரிச்சல் கொள்ளவோ கூடாது. மாறாக நான் என்ன செய்ய வேண்டுமா, இயேசுவின் இடத்துல வந்து என் குறைவுகளை கூற வேண்டும். ஏசப்பா, உமக்கு பிரியமில்லாதது என்ன? கர்த்தாவே, உமக்கு பிரியமில்லாத காரியம் என்னிடத்துல என்ன இருக்கு? தயவு கூர்ந்து எனக்கு வெளிப்படுத்துங்க, என்னை மன்னித்தருளுங்க. இந்த வார்த்தையை காயின் சொல்லியிருப்பானே, ஆனால் கர்த்தர் அவருடைய பலியை மறுபடியுமாக அது ஒரு வழியை கொடுத்து அதை அங்கீகரித்திருந்திருப்பார். அவன் கொலை செய்துவிட்ட ஆபேலை அவன் நிற்கும் பொழுது, உன் சகோதரன் எங்கே என்று கேட்கும் பொழுது, அவனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்கின்றான். அவ்வளவுதான், சாபம் அவன் வாசற்படியில் படுத்திருக்கின்றது. எனக்கு கருமையுடைய பிள்ளைகளே, பாவம் செய்வது மனித இயல்பு, பாவத்தில் விழுவது மனித இயல்பு. மனிதர்களாகி இருக்கின்ற நாம் இடறுவது சற்றே நடப்பதுதான். ஆனால் அவற்றில் இருந்து மன்னிப்பு பெறுவதற்கு இயேசுவின் பாதத்தில் வந்துடணும், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட வந்துடணும். அவரிடத்துல தான் மீட்பு இருக்கின்றது, மன்னிப்பு இருக்கின்றது, அவரிடத்துல வந்துவிட வேண்டும். ஆனால் மாறாக நான் செய்ததில் என்ன தப்பு என்று நாம் கேட்கக்கூடாது. அதுதான் பேதுருவுக்கும் யூதாசுக்கும் இருக்கின்றதான ஒரு வேறுபாடு. பேதுருவும் கூட மறுதலித்தான் தானே, இயேசுவை யாரும் எனக்கு தெரியாது என்று சொல்லி சேவல் கூவுவதற்கு முன்பதாக 3 முறை மறுதலிப்பான் இயேசு சொல்லும் பொழுது அது அப்படி ஆயிற்று தானே. யூதாசும் மறுதலித்தான் தான், காட்டி கொடுத்தான் தான். ஆனால் பேதுருவுக்கு இன்விடேஷன் வருதுங்க, அவனை வந்து பார்க்க சொல்ல, நான் இந்த ஊர்ல இருக்கேன், பேதுரு வர சொல்லு, எங்க பேதுரு என்று கேட்கப்படுகின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். ஏன்? இயேசு இடத்துல வந்துட்டான். ஆனா யூதாஸ் காரியத்தை எங்க போறான், ஆசாரியன் கிட்ட போயிட்டு மாண்டு கொண்டு செத்தான். இயேசு இடத்துல வரவில்லை, என் பாவத்தை மன்னிச்சிருங்க என்று வரவில்லை, பேதுரு வந்தான். அதனாலதான் இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி இயேசுவானவர் அவனை ஆசீர்வதித்தார். இதேதான் தாவீதுக்கும் சவுலுக்குமான வித்தியாசம். சவுல் எந்த நிலையிலும் மன்னிப்பு கேட்கிறவரே கிடையாது. ஆனால் தாவீது எப்படி தெரியுமா, ஒரு சின்ன விஷயம் குறைவுனா போதும், என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க கர்த்தாவே என்று விழுந்து விடுவான். நாத்தன்வேல் வந்து சொன்னா போதும், என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, பரிசுத்த ஆவியை மட்டும் என்கிட்ட நிறுத்திடாதீங்கப்பா என்று அந்த பரிசுத்த ஆவிக்காய் கெஞ்சுகிறவன், அதற்காய் போராடுகிறவன். 51 சங்கீதம் அப்படியே தான் எழுதப்பட்டது அல்லவா? காயினை போல் இருக்கின்றோமா, தாவீதை போல் இருக்கின்றோமா, யூதாசை போல் இருக்கின்றோமா, அல்லது பேதுருவை போல் இருக்கின்றோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இடறுவது மனிதத்தன்மை, ஆனால் மன்னிப்பு கேட்க இயேசுவின் பாதத்தில் ஓடி வந்துடணும். மன்னிப்பு அவரிடத்துல மாத்திரம் தான் உண்டு, ரட்சிப்பு அவர்கிட்ட மாத்திரம் தான் உண்டு. Have a blessed day. Praise be to God.